ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அக்டோபர் 1 கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வெஜிடேரியன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இதை வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைலோட பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இது மூலமாக வந்து யாராவது வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த டேவை எப்போ ஃபவுண்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1977 யாருன்னு பார்த்தீங்கன்னா NAVS. அண்ட் இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1978 யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்டர்லி பீப்புளோட வெல்பீயிங் அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸ்க்காக தான் வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக்ஸ் டூ தே சேஞ்ச் ஹவு வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்டர் லான்ச்சஸ் அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன்? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தாவர்சந்த் கெலோட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த மிஷனை வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்துடுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிற SC ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி இன்னோவேஷனையும் என்டர்பிரைஸையும் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் அன்வீல்ஸ் IBE நோட் ஃபெசிலிட்டி? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இது மெயினாக வந்து எதை எய்ம் பண்ணி இதை கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர்லெஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான் வந்து இது மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து காஸ்ட்டை வந்து குறைக்கும், பேப்பர் காஸ்ட்டை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸும் வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியன் பேங்க் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மும் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா IND குரு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SBI கார்டு ஹேஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபர்ம் டு ஆஃபர் ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த அக்ரிமெண்ட் கீழே வந்து SBI கார்டோட டாப் எண்ட் ப்ராடக்ட்ஸான SBI கார்டு எலைட் அண்ட் SBI கார்டு ப்ரைம் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் குளோபல் நெட்வொர்க்கில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MD and CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா SBI கார்டு அஸ்வினி குமார் திவாரி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ISRO டு லான்ச் இட்ஸ் வீனஸ் மிஷன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வைரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யார் வந்து டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ராஸ்கோமாஸும் லாட்மாஸ் அட்மாஸ்பியர்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்சர்வேஷன் லேபரேட்டரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து CNRSக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்கிறாங்க. இதை CNRSை வந்து யார் வந்து செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ISRO தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வைரலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் இன்ஃப்ராரெட் அட்மாஸ்பியரிக் கேஸஸ் லிங்கர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்பர்க் பின்கஸ் டு அக்வயர் ஹவு மச் % ஸ்டேக் இன் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30%. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஹோம் ஃபர்ஸ்ட்
ஃபினான்ஸ் கோ வந்து ஒரு மும்பை பேஸ்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறாங்க. அண்ட் வார்பர்க் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கோவில் வந்து 800 crore சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசி சிவசங்கரன் பாசஸ் அவே. ஹீ இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்ட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் ப்ரைமரியாக வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்தா மாமா மேகசினுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானுங்கிறாங்க. அண்ட் இவர் வந்து விக்ரம் அண்ட் வேதாளா சீரீஸோட சிக்னேச்சர் பெயிண்டிங் வந்து இவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் CSIR டெக்னாலஜிஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தான் வந்து இந்த CSIR டெக்னாலஜிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்காக. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், உன்னத் பாரத் அபியான், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி அண்ட் விஜ்ஞானா பாரதியோட ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் தான் இதுங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் RBI ஆக்ட் ஃபாலோயிங் தேர் மர்ஜர்ஸ் வித் அதர் பேங்க்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். அந்த 6 பேங்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆந்திரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க் அண்ட் அலகாபாத் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹாஸ் பீன் ரோப்ட் இன் ஆஸ் பெங்கால் பியர்லெஸ் ஹவுசிங்ஸ் பிராண்ட் அம்பாசிடர்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் பேங்க் டு எனேபிள் டாக்குமெண்ட் எம்பெடிங் ஃபீச்சர் ஆன் SFMS? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IDBI. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இது எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து இன்னும் டிஜிட்டைஸ் பண்ணவும் அண்ட் அதை வந்து எப்படி வந்து செக்யூராக வந்து கேரி அவுட் பண்ணலாங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் SFMSோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு UN பயோடைவர்சிட்டி சம்மிட் addressed by the Environment Minister Prakash Javadekar, India aims to restore how much hectares of deforested land by 2030? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 26 million. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 124th birth anniversary of Jana Neta Hijam Irawat is celebrated in which of the following state? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஹிஜாம் இராவத்ங்கிறவர் எப்போ வந்து பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 1896. அண்ட் இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்கிறாங்க. அண்ட் இவர் வந்து சோஷியல் ஈவில்ஸ் ஆஃப் த சொசைட்டி அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பிரசன்டட் அனந்தோரம் போரா அவார்ட் 2020? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சபர்நந்த சோனோவால். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். அசாம் CM தான் வந்து இந்த அனந்தோரம் போரா அவார்ட் 2020 வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனில் 75% அண்ட் அபோவ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அனந்தோரம் போரா அவார்ட்ஸ் வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டாக வந்து இப்போது இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ரிமூவ்ஸ் ஹவு மெனி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன்ஃபெக்டட் வித் ஜோக்கர் மால்வேர்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து
யூசரோட டேட்டா, டிவைஸ் இன்ஃபோ இதெல்லாம் வந்து ஸ்டீல் பண்ணுறதுனால இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் கூகுளோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி பேஜ், செர்கே பிரின். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் NABARD இஸ் எம்பார்க்கிங் ஆன் அ சானிடேஷன் லிட்ரஸி கேம்பெயின் இன் விச் ஸ்டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். எதுக்காக இந்த கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ப்ராக்டிசஸை வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கேம்பெயின் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 2020 அண்ட் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 2021. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்வச் பாரத் மிஷன் கீழே வந்து இந்த மாதிரி 3.29 crore ஹவுஸ் ஹோல்ட் டாய்லெட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் பீன் கிவன் அடிஷ்னல் சார்ஜ் ஆஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SS ஜெய்ஸ்வால். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப் குமார் சிங் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அனுப் குமார் சிங் வந்து செப்டம்பர் 30, 2020 ரிட்டையர் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனுப் குமார் சிங் வந்து எப்போ ஃபஸ்ட்டு NSG டைரக்டராக அப்பாயிண்ட் ஆனார்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்டோபர் 2019. அண்ட் SS ஜெய்ஸ்வால் வந்து இந்த மாதிரி செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி NSG டைரக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ரேட்டிங்ஸ் ஏஜென்சி ஹேஸ் ரிவைஸ்ட் இட்ஸ் ஃபோர்காஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ஷன் இன் இந்தியாஸ் GDP ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2020-21 downwards to 11%. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ICRA. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இவங்க வந்து இந்த மாதிரி COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த GDP வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.5% வந்து கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து 11%க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ICRA வந்து இந்த மாதிரி 12.4% வந்து GDP வந்து கான்ட்ராக்ட் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர் ஆஃப் த கரண்ட் ஃபிஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிலாஷ் பாசஸ் அவே ரீசென்ட்லி, ஹீ இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட் ஆர் ப்ரொஃபஷன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங் ரைட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் L2 level COVID hospitals in each and every district of the state for better treatment of COVID patients? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த L2 level கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து 6 districts ஆஃப் த ஸ்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரேலி, சண்ட் கபீர் நகர், ஷாம்லி, அமேதி, மிர்சாப்பூர் அண்ட் பதோஹி இதெல்லாம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டஸ்டர் கேம்பெயினும் வந்து இவங்க லான்ச் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து 1 அக்டோபர்லேருந்து 15 அக்டோபர் 2020 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட் இம்யூனைசேஷன் ஷெடியூல் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who will be visiting Tokyo on October 6th for bilateral consultations with his Japanese counterpart? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த 2 மினிஸ்டர்ஸும் வந்து பைலேட்ரல் அண்ட் ரீஜனல் இஷ்யூஸ் ஆஃப் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 2 day விசிட்டில் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் வந்து 2nd இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜீனோம் சீக்வென்சிங் ஆப் Genopo, which has been developed by scientists that can analyze the genome of SARS-CoV virus within how many minutes? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம்.
இந்த ஜீனோம் சீக்வன்சிங் ஆப்பை வந்து சயின்டிஸ்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து SARS-CoV வைரஸை வந்து ஜீனோமை வந்து 2 minutesல வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் ரெகுலர் ரயில் சப்ளையர் ஸ்டேட்டஸ் ஃபார் இட்ஸ் அப்கமிங் அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் has entered into a pact with global satellite operator Telesat to bring LEO satellite network to India? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்கோ. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா has agreed to set up a high level monitoring committee with which of the following countries? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் ஹேஸ் சைன்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் டு சப்போர்ட் டீகார்பனைசேஷன் அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன் அஜெண்டா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட் த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் BrahMos supersonic cruise missile. Now the missile is capable of hitting targets at more than how many kilometer ranges? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 400 கிலோமீட்டர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ஃபயரிங்கை வந்து எங்கே கேரி அவுட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் பலாசோரில். அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, DRDO தான் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாஸ் அனௌன்ஸ்ட் டு பில்ட் ஹவுசஸ் ஃபார் டீ ஒர்க்கர்ஸ் அண்டர் சாய் சுந்தரி ஸ்கீம்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹாஸ் அனௌன்ஸ்ட் டு டிஸ்ட்ரிபியூட் பாத்துகம்மா சாரீஸ் ஆன் October 9th அண்டர் பாத்துகம்மா சாரீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா. இதோட நம்ம October 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி, பை பை, டேக் கேர்.